கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி காலையில் ஒரு செய்தியை நான் பிரசங்கித்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். அதாவது ஸ்திரீயானவள் பாதுகாக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி நான் அங்கே பிரசங்கம் பண்ணேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போது அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தை அந்த 7ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7ஆம் வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் ஏன் யுத்தம் உண்டாயிற்று? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதெல்லாம் அடையாளமாக நடக்குது, சரிங்களா? இதெல்லாம் இனி வருங்காலத்தில் நடக்க போகிறது. இது அடையாளமாக நடந்தது. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடையாளமாக ஆண்டவர் காண்பிக்கிறார், பின்னால் இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, சரிங்களா? வானத்தில் எதற்காக யுத்தம் உண்டாயிற்று? மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் எதற்காக வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள்? வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஏன் ஜெயம் கொள்ளவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு வானத்தில் யுத்தம் உண்டாயிட்டுன்னு சொன்னால், அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த பெரிய வானத்தில் அடையாளமாக காணப்பட்டுள்ள ஸ்திரீ சபையையும் இந்த ஆண் பிள்ளையையும் பட்சத்து போடும்படிக்கு வலு சர்ப்பம் வந்து நிற்கிது, போராடுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆகவே அந்த சூழ்நிலையில் அந்த ஸ்திரீயையும் ஆண் பிள்ளையையும் காப்பாற்றுவதற்காக வானத்தில் யுத்தம் நடக்குது. மிகாவேல் தூதன் அவருடைய தூதர் சேனையோடு கூட இறங்கி வந்து அந்த வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணி வலு சர்ப்பத்தை ஜெயிக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, சரிங்களா? வலு சர்ப்பத்தை ஜெயிக்கிறார். இந்த நேரத்தில் அவனை ஜெயித்து இந்த ஸ்திரீயை, அதாவது சபையை பாதுகாப்பான அந்த இடத்துக்கு அவர் கொண்டு போகிறார், சரிங்களா? புரிந்து கொள்ளுங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளை. சரி, இந்த வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஏன் ஜெயம் கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால், மிகாவேலோடு யுத்தம் பண்ணனால. மிகாவேல் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான், சரிங்களா? அதாவது முதலாவது முத்திரை உடைக்கப்படும் போது, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அங்கே ஒரு வெள்ளை குதிரை, அதன் மேல் ஏறி இருந்தவன், அப்புறம் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு சொல்லியிருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, புரிந்து கொள்ளுங்கள். முதலாம் முத்திரை உடைக்கப்படும் போது இந்த பூமியில் மகாபுத்திரோ காலம் ஆரம்பிக்க போகிறது, சரிங்களா? முதல் அந்த முத்திரை உடைக்கப்படும் போது, அப்போ அந்த ஒரு தூதன் வெள்ளை குதிரையில் புறப்படுகிறான். அவன் வந்து ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுகிறான். அப்படின்னா அவனை யாராலுமே ஜெயிக்க முடியாது, அவன் தான் ஜெயிப்பான், சரிங்களா? ஆமாம், அந்த புறப்பட்ட அந்த தூதன் தான் அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த 12வது அதிகாரத்தில் வந்து 7வது வசனத்தில், வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை, புரியுங்களா? 6ஆம் அதிகாரத்தில் புறப்பட்ட அந்த தூதன் மிகாவேல், ஜெயிப்பவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் புறப்பட்டது மிகாவேல் தூதன். இதை வந்து அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க. அது 100க்கு 100 கள்ள உபதேசம். அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க, அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நான் மட்டும்தான் இதை இப்படி பிரசங்கிக்கிறேன். என்ன எல்லாரும் பைத்தியக்காரன் பாவ, கிறுக்கன் பாவ, கள்ள உபதேசக்காரன் அப்படிம்பாங்க. என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, சரிங்களா? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கேட்குற நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே. அங்கே புறப்பட்ட அந்த மிகாவேல் இங்கே வந்து சபையை பாதுகாக்க, ஆண் பிள்ளையை பாதுகாக்க இந்த வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணி வலு சர்ப்பத்தை தோற்கடிக்கிறான், அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஜெயங்கொள்ளவில்லை. அப்புறம் வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிட்டு, இதுவரை வானத்தில் தான் வலு சர்ப்பத்தினுடைய அந்த அவனுடைய சேனைகளுடைய இருப்பிடம் எல்லாமே வானமண்டலம் தான். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அங்கே தான் இருந்தாங்க, அங்கே தான் அவங்க இருப்பிடம். ஆனால் மிகாவேல் வந்து அவர்களை ஜெயித்து யுத்தம் பண்ணி ஜெயித்ததுனால அவங்க அங்கேருந்து தள்ளப்பட்டாங்க, சரிங்களா? அவங்க இருந்த இடமும் காணப்படாமல் போயிட்டு,
அவங்களுக்கு இருக்கிற இடமே இல்லாமல், அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா? அப்புறம் 9ஆம் வசனம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. சரிங்களா? வான மண்டலத்திலிருந்து அது பூமிக்கு தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். சரிங்களா? அவங்க எல்லாரும் பூமிக்கு விழ தள்ளப்பட்டார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ சபை ஸ்திரீ பூமியில தான் இருக்குது. வனாந்தரம் வந்து பூமியில தான் இருக்குது. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, பூமியில தான் இருக்குது சபை. ஆகவே அவன் விழ தள்ளப்பட்ட உடனே அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, அந்த மிகுந்த கோபம் கொண்டு, அன்பான தெய்வ பிள்ளைகளே, 13 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 12:13, வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஏன்னா சபை, ஆண் பிள்ளையை பெற்ற சபை ஸ்திரீ பூமியில தான் இருக்குது, எடுத்துக்கொள்ளப்படலை. ஆகவே அந்த வலு சர்ப்பம் அதான் அந்தி கிறிஸ்து. சரிங்களா? அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து வலு சர்ப்பம் ஸ்திரீயை துன்பப்படுத்துது. சரிங்களா? ஸ்திரீயை துன்பப்படுத்தினதுனால 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த பாம்பின் முகத்திற்கு, ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அது துன்பப்படுச்சியா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ அந்த ஸ்திரீ ஆகிய சபையை, அதாவது விசுவாசிகளை, சரிங்களா, கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய அந்த பாதுகாக்கப்பட்ட இடத்துக்கு போவதற்கு பெருங்கழுகில் சிறகு கொடுக்கப்பட்டது. அந்த தூதன் அவர்களை பாதுகாப்பாக அங்கே கொண்டு சேர்க்குறான், பாதுகாப்பான இடத்துக்குள்ள. அங்கே அவங்களுக்கு போஷிக்கப்படத்தக்க எல்லா விதமும் இருக்குது, எந்த குறையும் கிடையாது அங்கே. சரிங்களா? இந்த பாதுகாக்கப்பட்ட கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள, அந்த ராஜ்யத்துக்குள்ள வரக்கூடிய விசுவாசிகளுக்கு, சபைக்கு எந்த குறையும் கிடையாது அங்கே, எல்லாம் நிறைவாக இருக்கும். ஆனால் வெளியே அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம், அங்கே பயங்கர கஷ்டம் இருக்கும், பயங்கர வேதனை இருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, ரட்சிக்கப்பட்டவர்கள், மெய்யாய் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்றவர்கள் அந்த பாதுகாக்கப்பட்ட இடமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, அந்தி கிறிஸ்துவினால் எந்த உபத்திரமும் கிடையாது. அதை புரிஞ்சுக்குங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா. அப்பொழுது நீங்கள் அந்த அதிகாரத்தை பின்னால் வாசித்து பாருங்க. 15ஆம் வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. 16ஆம் வசனம், பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. சரிங்களா. பூமி கூட அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த சபைக்கு, ரட்சிக்கப்பட்ட சபைக்கு ஆதரவாக வலு சர்ப்பத்தினுடைய எல்லா கிரியைகளையும் முறியடித்து போட்டது. சரிங்களா. பூமியும் அந்த ஸ்திரீக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஆகவே வலு சர்ப்பத்தால் சபையை ஒன்றும் பண்ண முடியல, பூமியில தான் இருக்குது மகா உத்திரவ காலத்தில். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா. 17ஆம் வசனம், அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இது யார் இந்த மற்றவர்கள் அப்படின்னு சொன்னால், இவங்க கைவிடப்பட்டவர்கள். சரிங்களா. கைவிடப்பட்டவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள். சரிங்களா. முறையான ரட்சிப்பை பெறாதவர்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளை, மொத்தத்தில் கைவிடப்பட்டவர்கள். அவங்க அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்காங்க. ஆகவே அவங்கள போய் அது துன்பப்படுத்துறதுக்கு மற்ற அந்த சந்ததியான அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு போயிற்று. அவங்களுக்கு தான் உபத்திரவம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பாக தான் போதிக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் இப்போ பண்ணுற இந்த பிரசங்கம்லாம் இது ஒரு அறிமுகம் தான். சரிங்களா. கண்டினியூவாக பைபிள் ஸ்டடியாக நான் எடுக்கலை, இது வரிசையாக பைபிள் ஸ்டடியாக எடுத்தால் தான் புரியும். இது உங்களுக்கு ஒரு ட்ரெய்லர். நான் இப்போ கொடுக்குற இந்த செய்தியில் ஒரு ட்ரெய்லர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மற்றவங்க பேசுகிறதுக்கும் நான் பேசுகிறதுக்கும் ஒரு மிகுந்த வித்தியாசம் இருக்கும். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு அற்பமாக நினச்சி விட்டுறாதீங்க. விட்டாச்சுன்னா நீங்கள் கைவிடப்பட்ட கூட்டத்தில் போயிடுவீங்க. அன்பானவர்களே, நீங்கள் பாதுகாக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாமல் போயிடும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே எச்சரிக்கையாக இருங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே தான் நான் எனக்கு எந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலும் ஆவியானவர் எனக்கு சொல்கிறத நான் பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. சரிங்களா. எனக்கு கவலை இல்லை.
எனக்கு ஆண்டவர் சொல்றது நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பூமியில பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம், தேவனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் எழும்ப போகிறது. அது என்னன்னா, அது கிறிஸ்துவின் ராஜ்யம். அது கிறிஸ்துவின் ராஜ்யம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்க புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட், அந்த பாதுகாக்கப்பட்ட இடம், எழும்ப போகிற பாதுகாக்கப்பட்ட இடம், இந்த 17 சென்ட் இடம், அந்த பாதுகாக்கப்பட்ட இடம், இந்த கிறிஸ்துவின் வீடு, இந்த கிரைஸ்ட் ஹவுஸ், அந்த பாதுகாக்கப்பட்ட இடம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்க புரிந்து கொள்ளுங்கள், நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இது பாதுகாக்கப்பட்ட இடம். இந்த பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மகா உபத்திரவ காலத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆண்டவர் பாதுகாக்கப்பட்ட இடமாக இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தை, இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டை எழும்ப பண்ண போகிறார். எழும்ப பண்ண போகிறார். வருங்காலத்தில் இது எழும்பும். இப்போ இது கடுகு விதை, இது பெரிய மரமாகும், பெரிய விருட்சமாகும், ஆகாயத்து பறவைகள் வந்து தங்குகிற பெரிய தேசமாகும், கிறிஸ்தவ தேசமாகும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் இதை உங்களுக்கு ஆணித்தரமா பதிவு பண்றேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், சரியா? அப்புறம் இதெல்லாம் நடக்குதா? அந்த அந்த சமயத்துல 20ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆவது அதிகாரம். இப்போதான் மகா உபத்திரவ காலம் நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? நான் இப்போ சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆவது அதிகாரம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். சரிங்களா? மகா உபத்திரவ காலம் முடியும் போது, அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சம்பவிக்கிறது. சரிங்களா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் நான் வாசித்தோம்ல, பிரதான தூதனோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள், பின்னால் உயிரோடு இருக்கிற நாமும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள அந்த பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த சபையை, அந்த ஸ்திரீயை ஆண்டவர் மறுரூபமாக்கி அவர் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறார். பிரதான தூதனாகி அந்த மிகாவேல் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் இறங்கி வருகிறார். பெரிய தூதன் பாதாளத்தின் திறவுகளை பிடித்துக் கொண்டு இறங்கி வந்து அந்த பிசாசை, வலு சர்ப்பத்தை கட்டி, பெரிய சங்கிலினால் கட்டி அதை 1000 வருஷம் வெளியே வர முடியாதபடி பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதுக்கு மேல முத்திரை போட்டான். சரிங்களா? இப்போதான் 1000 வருஷம் அரசாட்சி துவங்குது பூமியில. அன்பான தெய்வ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். பிசாசு என்ன செய்யப்பட்டாச்சு? அங்க பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட்டாச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளை, அவனோடு இருந்தவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள். பிசாச பாதாளத்தில் தள்ளி அடைச்சாச்சு அப்படின்னு சொன்னா அவனோடு இருந்த அந்த எல்லா ஜனங்களும், சரிங்களா, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில அந்தி கிறிஸ்துவுக்கு ஆதரவா அனுகூலமா எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேரும், சரிங்களா, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவனோடு கூட அந்த பாதாளத்தில் தள்ளப்பட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள், பாதாளத்தில் தள்ளப்பட்டார்கள். சரிங்களா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் இங்கே 1000 வருஷ அரசாட்சி ஸ்தாபிக்கப்படுகிறது. 1000 வருஷ அரசாட்சி நடக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, சரிங்களா? அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலை ஆகி, சரிங்களா, 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலை ஆகி அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. சாத்தான் விடுதலை ஆகும்போது, 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு சாத்தான் விடுதலை ஆகும்போது 2ஆம் உயிர்த்தெழுதல் நடக்குது. சரிங்களா? அந்தி கிறிஸ்துவுக்கு ஆதரவாக, பிசாசுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், விக்கிரக ஆராதனை செய்தவர்கள், அழிக்கப்பட்டவர்கள், அப்படி மரித்து போனவர்கள், சரிங்களா, எல்லாரும் மறுபடி உயிர்த்தெழுதுறாங்க. அந்த சாத்தான் 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு விடுதலை ஆகும்போது அவங்க எல்லாருக்கும் மரணத்திலிருந்து விடுதலை, மரித்தவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுதுறாங்க. 2ஆம் உயிர்த்தெழுதல். சரிங்களா? புரிந்து கொள்ளுங்கள். அந்த 2ஆம் அதில் உயிர்த்தெழுந்து அவங்க எல்லாரும் பாருங்க, 8வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 28. பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தினையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம்
பூமியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் பூமியில் இருந்தவங்க கிடையாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியில் ஸ்தாபிக்கும் போது அவங்க எல்லாரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். 1000 வருஷம் பிசாசு காவலில் இருக்கிறான் பாதாளத்தில். அவனை 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு விடுதலையாக்கும் போது இந்த 2ஆம் உயிர்த்தெழுதல், மரித்து போன எல்லாருக்கும் 2ஆம் உயிர்த்தெழுதல், அவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுறாங்க. பூமியில் 4 பக்கமும் அவர்கள் உயிர்த்தெழுந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் அந்த பிசாசு, விடுதலையான பிசாசு அவங்க எல்லாரையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு, அன்பான தெய்வ பிள்ளைகளே, 9ஆம் வசனம், அவங்க பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்த நகரத்தை, அந்த ராஜ்யத்தை, அந்த தேசத்தை, 1000 வருஷ அரசாட்சி நடந்த அந்த தேசத்தை அவர்கள் வளைந்து கொண்டார்கள். பிசாசும் அவனோடு 2ஆம் உயிர்த்தெழுந்த அந்த ஆவிகள் அனைத்தும், அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, அவர்கள் அனைத்தும், அவர்கள் எல்லாரும் அங்கே வளைந்து கொண்டார்கள். சரிங்களா? அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அவங்க எல்லாரும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அன்பான தெய்வ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? 10ஆம் வசனம், மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். சரிங்களா? அவங்க எல்லாரும் அங்கே அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டார்கள். அவங்க சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கப்புறம் வெள்ளை சிங்காசனம். அன்பான தெய்வ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். இதை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆவியானவர் என்னோடு ஏவினார். ஆகவே நான் இப்பொழுது இதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இதை தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். குழப்பமாக இருந்தாலும் நீங்கள் குழம்பிடாதீங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளை தெளிவாக வாசித்து தியானியுங்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் கடைசி கால சத்தியம், உண்மையான கடைசி கால சத்தியம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்ட இடமாகிய எழும்ப போகுது அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் பங்கு பெறுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.